பாரதி, என்ன இது? போய் போய் ஆனந்து இந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா புரியல பாட்டி. தன்னோட சுயநலத்துக்காக தான் சொந்த பாட்டியவே கொலை பண்ண துணிஞ்சவ அந்த மித்ரா. ஆனந்த் ரொம்ப நல்லவன். அந்த மித்ரா இப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு. இப்ப அந்த குடும்பத்துல அவ ஒருத்தியா மாறிட்டா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவா பாட்டி. ஆமா பாட்டி, பாரதி சொல்றது உண்மைதான். மித்ராவை பத்தி தெரியாமலே நான் இவ்வளவு நாள் அவ கூட ஒரே வீட்டில் இருந்திருக்கேன். அவளை பத்தின உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மித்ராவோட எல்லா செயல்பாட்டுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதை இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட மித்ரா ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னா இதை சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நாம் எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நினைச்சது நடக்கணும்னா அவ எந்த எல்லைக்கும் போவா. குழந்தைங்க தமிழ் ஆதித்யா விஷயத்திலேயே மித்ரா தப்பு பண்ணப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு இவ இவ்வளோ கிரிமினலா இருப்பா நான் யோசிக்கவே இல்லை. பாட்டி, மித்ராவை பத்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். நீங்க சொல்ற மாதிரி மித்ரா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா, அது எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ணி விடுங்க அண்ணி, நீங்க அந்த மித்ராவை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த மித்ரா தான் உங்களை பார்த்து பயப்படணும். நீங்களும் அண்ணன் இருக்கிறப்போ நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது எனக்கும் தெரியும் தவக்கல. நான் இப்ப அந்த அர்த்தத்துல சொல்லல. அந்த மித்ரா இப்போ அடிப்பட்ட பாம்பு. அவ போட்ட திட்டம் ஏதோ நடக்காம போனதுனால அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. அதனால இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகிற வரைக்கும் நான் சொல்றத நீங்க 2 பேரும் கேட்கணும். பாட்டியை கூட்டிட்டு போய் பத்திரமா கிராமத்துல வச்சு பாத்துக்கணும். சரவணன் கிட்ட சொன்னா அவர் பாட்டி தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவாரு. இங்க நிலைமை சரியானதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அப்ப நீங்க வந்தா போதும். என்ன பாரதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்களை ஊருக்கு போக சொல்லிட்டு நீ ஒண்டியா இருந்து கஷ்டப்பட போறியா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஊருக்கு போக மாட்டேன், இங்கேதான் இருப்பேன். பாட்டி சொல்றத புரிஞ்சுக்கோங்க. தவக்கல, நீயாவது சொல்ல. முடியாது அண்ணி, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததை என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்களை இப்படி கஷ்டத்தில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் எப்படி ஊருக்கு போகிறது? அங்கே போய் நாங்கள் எப்படி தங்கியிருப்போம்? ஆஹா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு மட்டும் உங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்புறதுக்கு ஆசையா? அந்த மித்ரா எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா உங்களை வச்சு எங்களை ஏதாவது பிளாக்மெயில் பண்ண திட்டம் போடுவான். என்ன பிரச்சனைனாலும் நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரமே நிலைமை சரியாயிடும். இங்க நிலைமை சரியானப்புறம் நீங்க வந்துருங்க. பாட்டி, நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, எனக்கு அது புரியுது. ஆனா பாரதி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க 2 பேரையும் ஊருக்கு அனுப்புறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது. பாரதி கழுத்துல நான் கட்டின தாலி நிறைய பேர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கும் தவக்கலைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதே உங்க நல்லதுக்காகத்தான். புரிஞ்சுக்கங்க பாட்டி, ப்ளீஸ். சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நானும் தவக்கலையும் ஊருக்கு போறோம்.